Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா again ஒரு தீபாவளி மேக்கப் லுக். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் க்ளீன் அண்ட் ஈஸி குவிக் ஆன ஒரு மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் க்ளீன் பேஸ், matte eyes and very bold winged eyeliner and ஒரு பியூட்டிஃபுல் blood red lip pair பண்ணியிருக்கேன் இந்த மேக்கப் லுக்கு. ஸோ இந்த மாதிரி black and red அவுட்ஃபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசிங்காக இருக்கும். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது அவுட்ஃபிட் கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் லிப் கலர் மட்டும் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேக்கப் லுக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் ப்ரைம் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த N WILD Photofocus மேட் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேஸுடைய மெயின் ஏரியாஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸாலேயே நல்லா தரோவாக இந்த ப்ரைமரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த ப்ரைமர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின்லேருந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபவுண்டேஷனுக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஏஸ் த ஃபேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து 57 ரொமானோ. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன் அண்ட் தின் லேயர்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு மேலே நான் கவரேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பஃபிங் ப்ரஷ் எடுத்து இந்த ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்கின்ல தரோவாக பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ ஹைலைட்டிங்க்கு என்னுடைய MAYBELLINE Instant Age Rewind கன்சீலர் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து கேரமல். ஸோ இது என்னுடைய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் ஒரு லைட்டரான ஷேட் அண்ட் நிறைய வார்ம்த் இருக்குது. ஸோ தனியாக நான் கலர் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய அண்டர் ஐ போர்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ஐலிட்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன் அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபோர் ஹெட், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லையும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னுடைய ட்ரக் ஸ்டோர் கம்பெனி பியூட்டி பிளெண்டர் எடுத்து இந்த கன்சீலரை நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு Palladio ரைஸ் பவுடர் ஷேட் வந்து வார்ம் beige. ஸோ அதை வந்து அந்த டேம்ப் பியூட்டி பிளெண்டர்லேயே நிறைய இந்த மாதிரி எடுத்து கண்ணுக்கு கீழே பேக் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா நம்ம அண்டர் ஐஸ் க்ரீசஸ் வராமல் பார்த்துக்கும் அண்ட் ஆல்சோ ஐஷேடோ ஒர்க் இதுக்கு மேலே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஐஷேடோ ஃபால் அவுட் இருந்துச்சுன்னா அதை கேட்ச் பண்ணிடும். என்னுடைய லாஃப் லைன்ஸ் அண்ட் ஃபோர் ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு அங்கே க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பவுடர் பேக் ஆகிட்டு இருக்கும்போது என்னுடைய BEAUTY Eyebrow பென்சில் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து hazelnut. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலி எடுத்து இந்த ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அந்த ப்ராடக்டில் ஸ்பூலி கிடையாது. இப்போது ஐஷேடோ ஒர்க்குக்கு என்னுடைய N WILD கலர் ஐகான் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ரோஸ் இன் தி ஏர் ஐஷேடோ பேலட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மீடியம் டோன்ட் மேட் ப்ரௌன் ஐஷேடோ வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னுடைய க்ரீஸில் தரோவாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரான்சிஷனாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஒரு வெரி பேல் லைட் beige மேட் ஐஷேடோ வந்து ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில் எடுத்து என்னோடய மெயின் ஐலெட் போர்ஷன்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த ஒரு டீப் கூல் டோன்ட் மேட் ப்ரௌன் ஐஷேடோவில் டிப் பண்ணி என்னுடைய க்ரீஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இந்த ஐஷேடோவை என்னுடைய அவுட்டர் வியூவும் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்.
Next eyelinerக்கு என்னுடைய L'Oreal Flash Cat eyeliner எடுத்திருக்கேன் black shade. ஸோ உங்களுக்கு eyeliner க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த eyeliner ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அமேசிங்கான ஒரு eyeliner, எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரமாட்டிக்கான winged eyeliner என்னுடைய கண்ணில் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்து அந்த சேம் டீப் சாக்லேட் மேட் ப்ரௌன் ஷேடில் டிப் பண்ணி இந்த ஐலைனர் க்ரியேட் பண்ணோம்ல அதுக்கு மேலேயே இந்த மாதிரி அந்த ப்ரௌன் ஐஷேடோவை அப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா உங்களுடைய ஐலைனரை ஸ்மோக்கியாக ஆக்கிடும். ஸோ ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக மியூட்டடாக இருக்கும் உங்களுடைய ஐலைனர். அதே ஐஷேடோவை யூஸ் பண்ணி என்னுடைய லோவர் லேஷ் லைனையும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வச்சு. அண்ட் ரிமைனிங் ஏரியாஸையும் என்னுடைய பலாடியோ பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மஸ்காராக்கு என்னுடைய மேபெலின் லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா எடுத்து நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன் டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸில். ப்ரான்சிங்க்கு என்னுடைய NYX Matte bronzer ஷேட் வந்து டார்க் டேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரான்சர்ஸ் கூட. ஸோ அதை வந்து ஒரு ஆங்கிள்ட் ப்ரான்சர் ப்ரஷில் எடுத்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் நல்லா ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட் அண்ட் ஜா லைன்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸை கான்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து சைட்ஸில் இந்த மாதிரி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் லோவர் லிப்க்கு அடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ளம்ப்டாக தெரியுன்றதுக்காக. ப்ளஷருக்கு என்னுடைய கரண்ட் ஃபேவரட் L'Oreal லேபார் ப்ளஷ் ஷேட் வந்து சிட்டி எக்ஸ்ப்ளோரர். ஸோ இது நல்ல ஒரு மியூட்டடான earthy ப்ளஷர் ஷேட். ஸோ அதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் இந்த மாதிரி கான்டோர் அப்ளை பண்ணோம்ல அதுக்கு மேலே ஒரு லைட் வாஷ் ஆஃப் கலர் கொடுக்குறேன். ஹைலைட்டிங்க்கு இது என்னுடைய ஓல்ட் ஃபேவரட். இது வந்து கீகோவுடைய வாட்டர் ஐஷேடோ கோல்டு ஷேடில். ஸோ அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய சீக் போன்ஸோடைய டாப்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு வெட் டூவி எஃபெக்ட் கொடுக்கும் என்னுடைய ஸ்கின் டோனில் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து அதை யூஸ் பண்ணி என்னுடைய இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரௌ போன்லேயும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸுக்கு போயிடலாம். அதுக்கு வந்து இந்த லாக்மே பர்ஃபெக்ட் டெஃபினேஷன் லிப் லைனர் ஷேட் வந்து கோகோ ஃபட்ஜ். இது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பான கூல் டோன்ட் மாவி ப்ரௌன் லிப் லைனர். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸை நல்லா ஓவர் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ரொம்ப போல்ட் லிப்ஸ் போக போகிறோம். ஸோ லிப்ஸை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிப்ஸ்டிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் டீப் ரெட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் மிலானிலேருந்து. இது வந்து அமோரே மேட் லிப் க்ரீம் ஷேட் வந்து டிவோஷன். அண்ட் என்னுடைய லிப்ஸில் ஆல்ரெடி நான் லிப் பாம் நிறைய அப்ளை பண்ணி நல்லா லிப்ஸை சோக் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப 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 ஒரு மேட் எஃபெக்ட் கொடுக்குற லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸை ப்ரெப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரிசைஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ரெட் லிப் கலர், எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் லிப்ஸுக்கு நல்லா ப்ரெப் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த லிப்ஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஃப் கேமரா போயிட்டு என்னுடைய ஃபால்ஸ் ஐலாஷஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து ஷீஇன் ஃபால்ஸ் ஐலாஷஸ். இப்போது நம்மளுடைய மேக்கப்பை கம்ப்ளீட்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸ் கிராண்ட் ஃபினாலே செட்டிங் மிஸ்ட் மேட் வேரியண்ட்டில் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி என்டையர் மேக்கப்பையும் ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் குவிக் ஈஸி ஃபுல் கிளாம் மேக்கப் லுக். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக்
comment and subscribe பண்ண மறக்காதீங்க. And other outfit and jewelry details நான் description boxல கொடுத்திருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. and என்னோட Instagram account follow பண்ணுங்க. அதுவும் நான் description boxல கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.